பிரியங்கா கொடுத்த தொடர் டார்ச்சர்னால குக் வித் கோமாளியை விட்டு விலகிருக்காங்க மணிமேகலை. இந்த நியூஸ் தான் இணையத்துல இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. விஜய் டிவில ரொம்பவே பிரபலமான தொகுப்பாளர் தான் டிடி அவர்கள். அவங்க தன்னோட உடல்நிலை காரணமாக தான் செஞ்சிட்டு இருந்த தொகுப்பாளனி வேலையை விட்டு விலகிட்டாங்க. அந்த டைம்ல தான் டிடியோட பிளேஸை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி டிடி தொகுத்து வழங்கின எல்லா ஷோக்களையுமே பிரியங்கா தொகுத்து வழங்க ஆரம்பிச்சாங்க. இப்போ ரொம்பவே பிரபலமா இருக்க பிரியங்கா அவர்கள் தன்னோட அந்த சீனியாரிட்டியை பயன்படுத்திக்கிட்டு பண்ற அட்டகாசங்கள் எல்லாமே கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. மணிமேகலை அவர்களை தொகுப்பாளனி வேலையை செய்ய விடாம டாமினேட் பண்ணி அவங்கள ஷோவை விட்டு தானே வெளியேறும்படி செஞ்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனைய மணிமேகலை அவர்கள் ப்ரொடக்ஷன் டீம்ல சொன்னும் போது பிரியங்காவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்கன்னு மணிமேகலை கிட்ட ரூல்ஸும் போட்டிருக்காங்க ப்ரொடக்ஷன் டீம். அதோடு நிறுத்தாம பிரியங்கா அவங்க இர்ஃபான் கூட சேர்ந்துகிட்டு அடிக்கிற அட்டகாசம் எல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. தம்பின்னு சொல்லிக்கிட்டு இவங்க செய்யற அட்டகாசங்களை எல்லாம் குக் வித் கோமாளி ஷோவையே நாரடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இத பத்தி நியூஸ் ரீடர் ரஞ்சித் மனைவியான பிரியா ரஞ்சித் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இர்ஃபான் மாதிரி ஒரு வர்ஸ்டான கேரக்டரை பார்த்ததே கிடையாது. இந்த ஷோல டேபிள தட்டுறது ஒரு மாதிரியா பேசுறதுன்னு இர்ஃபானும் பிரியங்காவும் ஒரு டாமினேஷன் ஐகானாவே இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரியங்காவை காக்கா பிடிச்சு வச்சிருக்கிறதுனால இர்ஃபான் அவங்க தம்பின்னு சொல்றதும் அவங்கள இவர அக்கான்னு சொல்றதும் என்ன முகம் சிலிக்க வச்சது. பிரியங்கா சொன்னாதான் எல்லாமேங்கிற மாதிரி இவங்க ஷோ நடத்திட்டு இருக்காங்க. விஜய் டிவில பாலிடிக்ஸ் இருக்கலாம், பாலிடிக்ஸே விஜய் டிவியா இருந்தா எப்படின்னு ரஞ்சித் அவர்களுடைய மனைவி பிரியா கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ குக் வித் கோமாளியோடைய டைட்டில் வின்னரா பிரியங்காவை தான் தேர்வு செஞ்சிருக்காங்க. இதுக்கு எதுக்கு அவங்க ஷோ நடத்தணும்னு கேள்வி கேட்டிருக்காங்க. பிரியங்காவை எதிர்த்து மணிமேகலை இந்த நிகழ்ச்சியை விட்டு வெளிவந்தது பிரியங்காவுக்கு ஒரு பெரிய நோஸ் கட்டுன்னு தான் சொல்லணும். என்னதான் பிபில பிரியங்கா கான்ட்ரவர்சிக்கு ஆளானாலும் அது மறைஞ்சிட்டு வந்த இந்த நிலையில அவங்க CWCல இப்படி பண்ணது மக்கள் மனசுல வெறுப்ப விதைச்சிருக்கு. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.